போறீங்களா? என்ன கோயில் போறீங்க? முட்கோச்சாமி கோயிலுக்கா? சரி. தம்பிக்கு இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷனு? நேரா நில்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அர்ணவ் குட்டிக்கு சண்டே பர்த்டே டிசம்பர் 15ங்க. மார்னிங் ஏர்லியராக எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு கரெக்டுமேடில் இருக்கிற முருகன் டெம்பிளுக்கு தாங்க வந்திருந்தோம். வந்தோடனே சார் கிளம்பி போய் முன்னாடி நின்ட்டார். இது தாங்க ஃப்ரண்ட் வியூ, இப்படி தான் இருக்கும் கோயிலோட என்ட்ரன்ஸு. தம்பி குளிச்சுட்டு இதான் புது ட்ரெஸ் நாங்கள் மாலில் எடுத்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம், பெரியப்பா பெரியம்மா கூட வந்து போய் ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆத்திரி அக்காவோட கிஃப்ட்டுங்க. க்யூட்டாக இருக்கா அர்ணவ் குட்டிக்கு ட்ரெஸ்ஸு. கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தம்பி நானே தான் ஏறி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கை பிடிச்சி ஃபுல் படிக்கட்டும் ஏறி வந்துட்டாருங்க. இந்த கோயில் வந்து சூப்பராக இருக்கும். 2 சைடும் மரம் செடியோட நல்லா கூலிங்காக இருக்கும். ஏறுறதுக்கு ரொம்ப ஸ்டெப்ஸ் எல்லாம் இல்லைங்க, ஒரு 100 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். வந்தோடனே வந்து சுயம்பு விநாயகரை கும்பிட்டுட்டு பிரகாரத்தை சுற்றி வந்து முருகரை கும்பிட போகிறோங்க. முருகரை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோடு இல்லை. மேலே வந்து நின்று பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற சரவணம்பட்டியே ஃபுல்லாக தெரியும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேலே ரொம்ப அமைதியாக கூலிங்காக இருக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. எப்போ வந்து கும்பாபிஷேகம்னு தெரிலங்க. சண்டே மார்னிங் பாருங்கள் எவ்வளோ கூட்டம். ஏன்னா மார்கழி 1 ஸ்டார்ட் ஆகிறதுனால நெக்ஸ்ட் டே நிறைய பேர் மாலை போடுறதுக்காக வந்திருந்தாங்க கோயிலுக்கு. அதனால தான் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க. இந்த தை மாதம் வந்துச்சுனாவே முருகருக்கு எல்லாருமே காவடி எடுத்துகிட்டு போவாங்கள்ல, அதுக்காக. அர்ணவ் குட்டிக்கு ஏர்லியராக எந்திரிச்சு வந்து ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தோடனே டயர்ட் ஆகிடுச்சு. உடனே அம்மா தூக்குங்க தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னை தாவி பிடிச்சிட்டாரு. சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேங்க. கண்டிப்பாக நீங்கள் சரவணம்பட்டி சைடு இருந்தால் இந்த முருகரை ஒரு வாட்டியாவது தரிசிக்க போயிட்டு வாங்க, சூப்பராக இருக்கும். வந்தோடனே அவங்க அப்பா சரி தம்பிக்காக சாக்லேட் வாங்கி கொடுப்போன்னு வாங்கி கொடுத்தாங்க. அதை அப்படியே வச்சுக்கணும் தங்கம் அப்படின்னு சொன்னோடனே வந்தோடனே அதை எல்லாருக்கும் வந்து காமிச்சிட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணார் தம்பி. எல்லாருக்கும் வந்து காமிச்சிட்ருக்காரு, அப்பா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்காரு. அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே தாத்தா பாட்டி ஊர்லேருந்து வந்துட்டாங்க. வந்தோடனே தம்பி போய் லிஃப்ட்டுக்கிட்டே நின்று வெல்கம் பண்ணிவிட்டு வந்துட்டாருங்க. பர்த்டேக்கு எக்ஸாம்ங்கிறதுனால யாருமே வரல. தாத்தா பாட்டி மட்டும்தான் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. பெரியப்பா பெரியம்மா முந்தத்தின வீக்கே வந்துட்டு போயிட்டாங்க. சித்தியும் வந்து பெங்களூரில் இருக்கிறனால வர முடியல. எல்லாமே வீடியோ கால்லையே விஷ் பண்ணிட்டாங்க. பாருங்கள், கால் போட்டு எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க. வந்தோடனே வந்து அப்பா அம்மாவுக்கு டீ வச்சு கொடுத்துட்டு மதியம் நான்வெஜ் விருந்து தாங்க. எப்போவுமே நம்மளுக்கு சண்டேனா நான்வெஜ் தான். அதனால தான் இயர்லியராக வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மதியம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டோம். நான்வெஜ்ஜெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இன்னும் செய்ய ஸ்டார்ட் பண்ணோம். அர்ணேஷ் வந்து அங்கேருந்தே அர்ணவ் குட்டிக்காக சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. இது அர்ணேஷோட கிஃப்ட்டுங்க. பிரித்து பார்க்கலாம் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி வீடியோ கால் போட்டு பாருங்கள் பேசிகிட்ருக்காங்க. கிஃப்ட்டு கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு அவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நானே தான் பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிட்ருக்காரு. சூப்பர் கிஃப்ட்டு ப்ரெசன்ட் பண்ணியிருந்தார் அர்ணேஷ். தேங்க்யூ ஃபார் அர்ணேஷ் சங்கரன், தேங்க்யூ சொல்லிகிட்ருக்காரு. வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம். கிஃப்ட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். என்ன தான் வந்து பர்த்டேவாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தா கூட நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிரும். அந்த காலத்துலலாம் வந்து கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லை. இந்த காலத்தில் வந்து கிஃப்ட் இல்லாமல் பர்த்டேவே இல்லைங்க. நாங்கள் சிம்பிளாக தான் வந்து செலிப்ரேட் பண்ணோம். போட்டி போட்டு அக்காவும் தம்பியும் சேர்ந்து ஓப்பன் பண்ணுறாங்க. மேலே நேம் பார்த்தோன்னே நாங்கள் செப்பலோ அப்படின்னு கெஸ் பண்ணோம். அப்புறம் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு க்யூட்டான ஷூ, பாட்டா ஷூ சூப்பராக இருந்துச்சுங்க. அளவு கரெக்டாக இருந்துச்சு. ஓப்பன் பண்ணோன்னே போட்டு பார்த்துட்டு சந்தோஷமாயிட்டார் தம்பி.
அவங்க வர முடியலன்னு சொல்லிட்டு கிஃப்ட்டை வந்து அங்கேருந்தே கொடுத்து விட்டுட்டாங்க. போடுற ஆர்வத்தில் விழுந்து விழுந்து எந்திரிக்கிறாரு தம்பி. கிராமத்து சைடெல்லாம் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டதே ஒரு 4 50 பைசா சாக்லேட்டு வாங்கிட்டு வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். சின்ன வயசுலலாம் நாங்களாம் அப்படி தான் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு கிஃப்ட்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. 10 ருபீஸ்க்கு சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் எல்லா வீட்டுக்கும் கொடுத்துட்டு வந்தால் அது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். இப்போலாம் வந்து யார் வீட்டுக்கும் யாரும் போகிறது கிடையாது. ரொம்ப க்ளோஸாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்கள இன்வைட் பண்ணி கேக் கட் பண்ணுறதோட சரி, அதுக்கப்புறம் கிஃப்ட்டு அதோட முடிச்சுக்கிறாங்க. மதியம் வந்து லஞ்ச் என்னென்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி, சுட சுட சீரக சம்பா சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி கிரேவி செஞ்சுருந்தோம். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. வெறும் வீட்டில் இருந்துச்சு உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு செஞ்சுருந்தோம். அப்புறம் நாட்டுக்கோழி தண்ணி குழம்புலேருந்து எடுத்த வறுத்த கறி, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இதுதான் நாட்டுக்கோழி தண்ணி குழம்புங்க. மிளகாட்டி வைக்கிற குழம்பு அப்படின்னு சொல்லி ஊர் சைடெலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சுட சுட சாதம். அப்புறம் அப்போ காடை கிடைக்கல, ஈவினிங் போட தான் கிடச்சிது. காடை வாங்கிட்டு வந்து ரோஸ்ட்டு போட்டுட்டேங்க. ஈவினிங் கேக் கட் பண்ணுறதுக்கு பக்கத்து வீட்டிலேருந்து மதுரா குட்டியும் வந்திருந்தாங்க. வந்து எல்லாம் பலூன்லாம் ஊதி தம்பிக்கிட்ட கொடுத்து விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த காலத்து குட்டீஸ்லாம் வந்து கிராண்டாக ட்ரெஸ் போடுறதுனாவே நோ அப்படிங்கிறான். நாங்கள் 4 கடை ஏறி இறங்கினோம். எல்லா கடையிலையும் போடணுன்னே ட்ரெஸ்ஸை பார்த்துன்னு அழுக ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு 2 கடையில் வந்து போட்டு பார்த்தாரு. கணபதி சில்க்ஸ் போனோம், அதுக்கப்புறம் பிஎஸ்ஆர் போனோம், அதுக்கப்புறம் சென்னை சில்க்ஸ் போய் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே கீழே விழுந்து விழுந்து அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அதனாலேயே போயிட்டு மாலில் க்யூட்டான ட்ரெஸ்ஸு அவங்க பெரியப்பா வாங்கி கொடுத்துட்டாரு. அதுங்கிறதுங்காட்டி கம்முன்னு போட்டுட்டு விளையாடிட்டுருக்குறான். இப்போல்லாம் குத்துது, எரியுது, அங்கங்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் வந்து சாஃப்டான ட்ரெஸ் மட்டும்தான் போடுறாங்க, கிராண்டாக ட்ரெஸ் போடுறதில்ல. அதனால தான் தம்பிக்கு நார்மலான ட்ரெஸ்ஸே எடுத்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி. மாலில் தான் எடுத்தோங்க, ப்ரோசோன் மாலில். தாத்தா பாட்டியோட கிஃப்ட்டு வந்து கேக்கு. இது வந்து சேரன் மாநகரில் இருக்குது, ஃப்ரெண்டின் நீட். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கேக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா இந்த கேக் ஷாப்பில் ஆர்டர் பண்ணுங்கள். 3 பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. சரவணம்பட்டியில் 1, அப்புறம் சேரன் மாநகர் 2 டுவர்ட்ஸ் ஹோப்ஸ் போகிற வழியில் ஹோப்ஸில் 1 இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களே வந்து கேக்கு, அப்புறம் டிஷ்யூ பேப்பர், அப்புறம் நைஃபு, ஸ்பூனு, பிளேட்டு, பலூன்ஸு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அது போக தம்பிக்கு ஒரு குட்டி கிஃப்டாக ஒரு எரேசர் இருந்துச்சுங்க. கேக்கை ஓப்பன் பண்ணோன்னே கட் பண்ணுறதுக்கு ஒரே ஆர்வம், கட்டி கொண்டு போய் வச்சு எடுத்துகிட்டு இருந்தார். வெயிட் பண்ண தங்கம் அப்படின்னு சொல்கிறோம். நான் வெட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆர்வத்தோட அருணாக்குட்டி பார்த்துட்டு இருந்தாருங்க. தாத்தா பாட்டி மதுரக்கா நிக்கிதாக்கா கூட ஃபோட்டோ எடுத்தாச்சு. அந்த வாட்ச் வந்து அவங்க அப்பா ஐயப்பன் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. வந்ததுலேருந்து கட்டிக்கிட்டே தான் இருக்கிறது. அதுவும் க்யூட்டாக இருந்துச்சு தம்பிக்கு. அவ்வளோதாங்க எங்களோட பர்த்டே செலிப்ரேஷன். சூப்பராக சிம்பிளாகவும் முடிஞ்சிச்சு. எல்லோரும் வீடியோ கால்லே எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. கேக் வந்து நாங்கள் ரசமலாய் கேக்கு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அருணாக்குட்டிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிக்கிதா பர்த்டேக்கு இதே ரசமலாய் கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதே ஷாப்பில் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால தான் அருணாக்குட்டிக்கும் சேம் ஷாப்லேயே வந்து கேக் ஆர்டர் பண்ணிட்டோம். 4 hours பிஃபோர் ஆர்டர் பண்ணால் போதுங்க, நம்மளுக்கு சூப்பரான ஃப்ரெஷ் கேக் கொடுத்துட்றாங்க. பர் கேஜிக்கு நம்மளுக்கு ஒரு 100 ருபீஸ் வந்து லெஸ் பண்ணுறாங்க. ஸ்நாக்ஸும் அங்கே சூப்பராக இருந்துச்சு, அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா இருக்குங்க, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேன்டீன் வந்து பற்ற வச்சுன்னே என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. தூக்கமே வந்துருச்சு தம்பிக்கு. நல்ல ஆட்டோ இன்றைக்கி காலையிலேருந்து. எல்லாருக்கும் வீடியோ கால் போடுறதுக்காக கேண்டில் பற்ற வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பாருங்கள், கேக்கு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. வாங்க நீங்களும் அருணாக்குட்டியோட பர்த்டேவை சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக டைரி மில்க் ஷார்ட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோங்க. அக்காவும் தம்பியுமா சேர்ந்து கேக்கை கட் பண்ணிட்டாங்க. நல்லா ஜூஸியாக க்ரீமியாக சூப்பராக இருந்துச்சுங்க கேக்கு.
எடுத்து தம்பி அக்காவுக்கு ஊட்டி விடு அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள், போய் மதுரை அக்காவுக்கு ஊட்டி விடுறான். என்ன இருந்தாலும் அவங்கவுங்க அக்கா தம்பி அப்படின்னா அந்த பாசம் சண்டை போடுறதுக்கு மட்டும்தான் போய் மதுராவுக்கு ஊட்டி விடுறான். இதே இந்த இடத்துல ஆதிரை இருந்திருந்தா ஆதிரைக்கு தான் கொண்டு போய் ஃபஸ்ட்டாக ஊட்டி விட்டுருப்பான். அவங்கவுங்க அக்கா அப்படின்னா தம்பிங்களுக்கு கொஞ்சம் ஓர சீன் போடுறாங்க. அப்புறம் பாட்டி கிஃப்ட் வாங்கிக்கூட தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தாங்க. கடைசியாக திரும்பி பாட்டிக்கே கொண்டு போய் அருணக்குட்டி விவரமாக கொடுத்துட்டாரு. பரவாயில்ல, இந்த காலத்து குட்டீஸில் வந்து அமௌண்ட்டை வந்து எதிர்பார்க்கறது இல்லை. நம்ம அந்த காலத்துலலாம் ஒரு 5 ரூபா 10 ரூபா யாராவது கொடுத்தானாலே அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவோம். மதுரக்காவோட கிஃப்ட்டு தம்பிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. கலர் வந்து சேர்த்து ஜாயின் பண்ணுறது சின்ன குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. என்னென்ன கலர் எந்தெந்த இதோட ஜாயின் பண்ணணுன்ட்டு நல்லா திங்க் பண்ணி விளையாடுறாங்க. அந்த கிஃப்ட் வந்து சூப்பராகவே இருந்துச்சு உண்மையிலேயே. அப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ரெடியாகி அதே வாட்சை கட்டிட்டு உட்காந்துட்டாரு. அந்த வாட்ச் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் சென்னை சில்க்ஸில் தாங்க எடுத்தோம். நார்மல் ட்ரெஸ் தான் தம்பிக்கு பிடிச்சிது, போய் கிராண்டாக ட்ரெஸ் பிடிக்கல. அதனால் இந்த ட்ரெஸ் சென்னை சில்க்ஸில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். கிளம்பியாச்சு. சரி, அங்கே இருக்கிற குட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு நாள் வந்து ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு நான் காய் பிரியாணி தாங்க செஞ்சுருந்தேன். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி ஐடியா கேட்டிருந்தேன். அப்புறம் நாங்கள் சாக்லேட்டும் காய் பிரியாணி தான் செஞ்சுட்டு போயிருந்தோம். ரெடி ஆகிட்டுருக்கு. 1.5 kg அரிசி போட்டு கேரட் பீன்ஸு பட்டாணி எல்லாம் போட்டு சமைச்சு கொண்டு போய் கொடுத்தேன். குட்டீஸ் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. ஸ்வீட்லாம் செஞ்சு போய் கொடுத்தா இந்த பனிக்கு வந்து சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேணாம் சாக்லேட்டோடையே நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள் பிரியாணி கொஞ்சம் காரம் இல்லாமல் குட்டீஸ்க்காக செஞ்சு போய் கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்கேங்க. ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் கிடச்சிது பாருங்கள். மசாலாலாம் ரொம்ப கம்மியாக சூப்பராக வந்துருந்துச்சு. அப்புறம் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு எல்லாருக்கும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்போவுமே வந்து பிரியாணி செஞ்சதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு நெய் விடுங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு எல்லாத்தையும் தாளிச்சிக்கோங்க. அப்போ நெய் விட வேணாம். இப்போ இறக்குனதுக்கப்புறம் வந்து நெய் விட்டு ஒரு கிளறி சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா நெய் மணத்தோட சாப்பாடும் நல்லா சாஃப்டாக மெதுன்னு இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப நேரத்துக்கு. ஸ்கூலுக்கு வந்தாச்சு. வந்தோடனே எல்லா குட்டீஸும் சாக்லேட் பார்த்தோன்னே எனக்குன்ட்டு எந்திரிச்சு வந்துட்டாங்க. எல்லோரும் லைனாக உட்காருங்க, எல்லாருக்கும் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மிஸ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நிறையா குட்டீஸ் அன்றைக்கி வந்திருந்தாங்க. ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் போல் வந்திருந்தாங்க. நான் அதை சொன்னேன்ல, நம்மளாம் படிக்கிறப்ப வந்து அப்போவும் சரி இப்போவும் எங்கள் ஊர் சைடில் வந்து பால்வாடி ஸ்கூல் அங்கன்வாடி ஸ்கூலில் ஒரு 5 to 10 குழந்தைங்க தான் இருப்பாங்க. ஆனால் இந்த மையத்தில் வந்து 40 குழந்தைங்க படிக்கிறாங்க. ஒரே ஒரு மிஸ்ஸு ஒரே ஒரு நானி தான் இருக்காங்க. ஆனால் அவங்களே வந்து சூப்பராக மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. எல்லோரும் வந்து ரவுண்ட் சர்க்கிளில் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் வந்து உட்காந்துட்டாங்க. சாக்லேட்டுக்காக குட்டீஸ்லாம் வந்து ஓடி வந்து பார்த்துட்டு போனாங்க. என்னதான் இருந்தாலும் குட்டீஸாக இருக்கும்போது நம்மளுக்கும் அந்த தருணத்தில் என்ன சாக்லேட் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லோரும் கொடுத்தாச்சு. ஃபைனலாக வந்து நம்மளோட வெஜ் பிரியாணி, அப்புறம் அவங்க கொஞ்சம் தக்காளி சாதம் செஞ்சுருந்தாங்க. நிறையா குட்டீஸ் இருந்ததுனால அப்புறம் எக் ஒன்று கொடுத்துட்டு பர்த்டே செலிப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. மனசு நிறைவாக இருந்துச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அப்பா அம்மாவோட செலிப்ரேட் பண்ணது, ஃபைனலாக இந்த குட்டீஸோடு வந்து செலிப்ரேட் பண்ணது என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. நீங்கள் வீடியோவை பார்த்துட்ருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் பர்த்டேக்காக வீண் செலவு பண்ணாதீங்க. அளவாக செலவு பண்ணிவிட்டு முதியோர் இல்லத்துக்கோ இல்லை குழந்தைகள் காப்பத்துக்கோ கொடுத்து உதவி பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.